வெறும் ராசியை வச்சு நான் சின்னதாக ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணியிருக்கேன். லைக் இவங்க வீட்டிலாம் இப்படி பிஹேவியர் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த குட் புக்கில் நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் ஒவ்வொரு ராசியாக நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசி. ஃபஸ்ட்டு நீங்கள் மேஷ ராசியை புரிஞ்சுக்கணும். மொத்தம் 12 ராசி இருக்குது. அதில் மேஷ ராசி தான் ஃபஸ்ட்டு பிறந்த ராசி, அதான் முதல் ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து எல்லாத்துலேயும் அவசரம் இருக்கும், புரியுதுங்களா? அவங்க என்ன ஒரு விஷயம்னாலும் அவசர கதியில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கணும். உடனே நம்ம போயிட்டு ஒரு விதையை வாங்கிட்டு வரோம், உடனே அதை நடுறோம், உடனே தண்ணி ஊற்றுறோம், உடனே அது மரமாக வளருது, உடனே அது பழம் தருது, உடனே அந்த பழத்தை சாப்பிட்றோம். இந்த ஜோனில் தான் மேஷராசி இருக்கும். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு. மேஷராசிக்கு பொறுமை அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு ராசி. மேஷராசியை பொறுத்தவரைக்கும் அவங்க எனர்ஜியை நீங்கள் மேட்ச் பண்ணணும். அவங்க வந்து டக்குன்னு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறாங்க, ஒரு பிரியாணி கடை வீடியோ பார்க்குறாங்க, அது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அப்படின்னா, அவங்க ஒரு பேச்சுக்கு போய் சாப்பிட்லான்னு சொன்னாங்கன்னா, ஏய் நீ என்ன அவங்க டக்குன்னு ஒரே நாளைக்கு போகலாம், இல்லை 2 நாள் கழிச்சு போகலாம் அப்படிங்கிற பர்சனாக நீங்கள் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா அவங்க சொன்ன உடனே போக ரெடியாக இருக்கக்கூடிய பர்சனை பிடிக்கும், புரியுதுங்களா? அவங்க எல்லாமே ஆக்டிவிட்டியாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியை டல் பண்ணக்கூடிய, அவங்கள டம்ப் பண்ணக்கூடிய ஆட்களோட அவங்க பெருசாக பழக மாட்டார்கள். அவங்களுக்கு அந்த எனர்ஜி வைபு மேட்ச் ஆகாது. நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க அந்த ஃபாஸ்ட்னஸோடு நீங்களும் மிங்கிள் ஆக பாருங்கள். ரெண்டாவது, மேஷராசிக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? மேஷராசி வந்து ரொம்ப ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் விரும்பக்கூடிய ராசி. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 24/7 உங்கள் மேலே அட்டென்ஷனை திருப்பணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது. அவங்க ஒரு உலகத்தில் இயங்குவாங்க. அவங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஸ் அ பர்சனாக அவங்களோட இண்டிபெண்டன்ஸை தடுக்கக்கூடாது. அவங்க விருப்பப்பட்ட செயலை செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லைக் நீங்கள் கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படி அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க போகிற போக்குலேயே அவங்களோட நீங்கள் வாழ விருப்பப்படணும். இல்லை நீங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு அவங்கள போட்டு திணிச்சிங்கன்னா, அவங்க இண்டிபெண்டன்ஸை நீங்கள் கெடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி மிக மிக குறைவு. அதே போல் மேஷராசிக்கு வந்து காம்படிஷனாக ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? இப்போ அவங்க வந்து ஒரு சோலோவாக ஒரு கேம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்க ஆப்போனண்ட்டே இல்லாமல் அந்த கேமில் அவங்க சிறப்பாக செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. ஆனால் எதிர்க்க ஆப்போனண்ட் இருக்காங்க, எதிராளி இருக்காங்க அப்படின்னா அந்த கேம் அவங்க சிறப்பாக விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய. அவங்களுக்கு எல்லா வகையிலையும் சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேஷராசி வந்து சின்ன சின்ன ப்ளேஃபுல்லான சில சேலஞ்சஸ்குள்ளே அவங்களை கொண்டு வரணும். சின்ன சின்ன கேம்ஸ் அவங்களோட ஆடலாம், சின்ன சின்ன சேலஞ்சஸ் அவங்களோட பண்ணலாம். இந்த சேலஞ்சை நீங்கள் ஜெயிச்சு காட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு சும்மா சவால் விடலாம். அது வந்து நீங்கள் ஓவராக ஹைப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க தோற்கிறதும் அவங்களுக்கு பிடிக்காது, தோற்றிங்கன்னா கிண்டல் பண்ணுறதும் பிடிக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அதில் வெற்றி தோல்வியை பெருசாக மைண்டில் எடுத்துக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த கேமில் ஈடுபடணுங்கிறது மட்டும் தான் அவங்க மைண்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஃபுல்லாக அவங்களை நிறைய சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ரொம்ப நெருக்கமாகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அவங்க பொறுத்த வரைக்கும் எந்த சேலஞ்சையுமே எதிர்கொள்ள தயங்க மாட்டாங்க. ஏதோ ஆனாலும் ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஜோன் உள்ளே ஆட்கள். எந்த சேலஞ்சுமே பேக்கப் படிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களை நிறைய வகையில் சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமான நெருக்கம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு.